டிடிஎஃப் வாசனுக்கும் சுந்தரிக்கும் நேற்று கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. டிடிஎஃப் வாசன் அவரோட மாமா பொண்ணு 5 வருஷமா லவ் பண்றதா சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க யாருன்னு இது வரைக்கும் போட்டோ ரிவீல் பண்ணவே கிடையாது. அவங்க மாமா பொண்ணு வீட்டுல நான் 5 வருஷமா டிடிஎஃப் வாசனை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்க அத்தையும் எங்க மாமாவும் ஒத்துக்கல, அதனால என் கூடயே வந்துட்டா, அதனால நாங்க 2 பேரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி வாசன் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. வணக்கம், நான் உங்க வாசன். ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல. ஆக்சுவலி ராஜஸ்தான்ல ரைட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் மாமா பொண்ணு ஃபோன் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சி, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கரெக்டாக பாருங்கள், நானும் கார் எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி போயிட்டு வரோம், ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆகுது. சரி இந்த வாட்டி வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஏதாவது டிவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறோம், 5 வருஷமாக லவ் பண்ணுறோன்னு சொல்லி என் மாமா பொண்ணு ஸ்வீட் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிவிடுவோம்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இருந்துட்டு என்ன சொன்னேன்னா, இன்னொரு 3 மாதம் டைம் கொடு ஸ்வீட்டு, நம்ம படம் ரிலீஸ் ஆகிடும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கெத்தாக வந்து பொண்ணு கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அத்தைக்கிட்ட கூட அதான் பேசிகிட்டு இருந்தேன். அத்தைக்கிட்ட பேசிட்டேன். இன்னும் மாமா கிட்ட பேசல. மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. இப்போ நாங்கள் வெளியே வந்ததெல்லாம் தெரியும், பட் நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டு கன்ஃபார்மா? இப்போ நீ ஊன்னு சொன்னா கூட வண்டி அப்படியே உடன் போட்டு உனக்கு கொண்டு போய் பத்திரமா ட்ராப் பண்ணிடுவேன். இல்லை மாமா, கல்யாணமே பண்ணிக்கலாம். கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எனக்கு தான் பயம் என்னைக்கு எனக்கு கிடையாது. எனக்கு என்னன்னாங்க, அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அத்தை மாமா 2 பேரையும். எங்க அப்பா தவிட்டார்ல, எங்க மாமனார வந்து அப்பாவை பாத்துக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கு. அப்பா அவர் பையனா நினைக்கணும். அப்புறம் அதுவும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல எல்லாம் எங்க அப்பாவோட ஞாபகங்கள் ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண போறோம். அதனால அப்பாவோட ஞாபகங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிச்சு. என் மாமனார் மாமியார்லாம் எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. அத்தை சமாதானம் ஆயிடுவாங்க, மாமா தான் சமாதானம் ஆயிட்டாங்க. பாத்துக்கலாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஓகே, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அழுகுறாங்க. என்னங்க பண்ண முடியும்? நம்மளை நம்பி வந்துட்டாங்க. சரி, உங்க பிள்ளைய வாழ்த்துங்க, நல்லா வருஷம் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி. என்ன வருஷம் 1000 வருஷம் தான். ஆக்சுவலி நான் இம்மர்டிலிட்டியை பிலீவ் பண்றேன். 1000 கம்மி தானே. ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். என்னன்னு சொல்லி சீக்கிரமா அப்டேட் பண்றேன். டிடிஎஃப் வாசனும் குக்கு வித் கோமாளி ஃப்ரெண்ட்ஸ் ஆரின் ஜோயாவும் லவ் பண்ணிட்டு வந்த விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆனனால தான் இப்போ அவங்க மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்க 2 பேருக்கும் எதனால பிரேக்கப் ஆயிருச்சு? நீங்க 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் பல கேள்விகள் கேட்டுட்டு வராங்க. வாசனுக்கும் சுந்தரிக்கும் நிறைய பேர் விஷஸ் சொல்லிட்டு வராங்க. நம்மளோட சேனல் சார்பா விஷஸ் சொல்லிக்கலாம். உங்களோட விஷஸா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.